வணக்கம். எந்தெந்த கிழமைகளில் வரும் பிரதோஷம் என்னென்ன பலன் தரும்? ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர வழிவகை செய்யும். ஜாதகத்தில் சூரியனது அமைப்பின் தசையின் காரணமாக தடைகளோ சங்கடங்களோ ஏற்பட்டிருந்தால் அது நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யம் ஏற்படும். சுபமங்கலம் கிட்டும். திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சந்திரன் மதிகாரகன் என்பதால் சோமவார பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மன அமைதி நிம்மதியை தரும். அறிவு வளரும். மன நோய்கள் நீங்கும். தாயாரின் ஆசி கிட்டும். ஜாதகத்தில் சந்திரனின் அமைப்பினால் தோஷங்கள் எதுவும் இருந்தால் அவை நீங்கும். எண்ணியவை எல்லாம் ஈடேறும். செவ்வாய்க்கிழமை அங்காரகனாகிய செவ்வாய்க்குரிய தினம் என்பதால் அன்றைய தினத்தில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் ருணமாகிய கடனும் ரணமாகிய நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். அதோடு பூமி சார்ந்த வழக்குகள் இருப்பின் அது சாதகமாகும். வீடு நிலம் வாங்க வசதிகள் உருவாகும். செவ்வாய் தோஷத்தின் பாதிப்புகள் தீரும். சகோதரர்களிடையே ஒற்றுமை உருவாகும். பூர்வீக சொத்து சேரும். அன்ன பஞ்சம் தீரும். புதன்கிழமை அறிவுக்கு காரகனாகிய புதனுக்கு உரிய கிழமை என்பதால் இதில் கலந்து கொள்வதால் மாணவர்களின் அறிவுத்திறன் அதிகரிக்கும். புதன் அமைப்பினால் ஏற்படும் சங்கடங்கள் தீரும். அதோடு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அத்தகைய புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் நற்பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். சந்தான பிராப்தி கிட்டும். வியாழக்கிழமை எல்லா கிரக தோஷங்களையும் தனது பார்வையாலே நீக்கும் வியாழனுக்கு உரிய கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று சகல தோஷங்களையும் சற்றென்று நீக்கக்கூடியது. அதோடு சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாகவும் மௌன குருவாகவும் திகழ்பவர் என்பதால் குருவார பிரதோஷத்தில் கலந்து கொள்வது சகல கலைஞானமும் வளரச் செய்யும். மதிநுட்பம் அதிகரிக்க செய்யும். சுப காரியங்களும் கைகூடும். வெள்ளிக்கிழமை கலத்திரக்காரகனாகிய சுக்கிரனுக்கு உரிய கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் குடும்ப ஒற்றுமை சிறக்கும். தம்பதியரிடையே அன்பு நிலவும். அதோடு உறவுகளிடையே உள்ள பிரிவுகளை மாறும். அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் திருமண தடைகள் நீங்கும் என்பது சிறப்பு. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்றே சொல்வார்கள். ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷம் இருந்தாலும் அதனை உடனே போக்கக்கூடியது சனி மகா பிரதோஷ தரிசனமாகும். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு முறை சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் 108 பிரதோஷ நாட்களில் சென்ற பலனை பெற்றுவிடலாம் என்கின்றன புராணங்கள். நன்றி.